ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ. நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டாப்பிக்கான ஸ்கேரி டீச்சர் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் விட போகிறோம். இதுவரையும் நம்ம ஸ்கேரி டீச்சர் லிட்டில் பிராங்க்ஸ்டர் 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் விட போகிறோம். இந்த கேமில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சரை நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணும். அதான் கைஸ் இந்த கான்செப்ட். நீங்கள் உள்ளே போய் முடிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் மவுஸ் ட்ராப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த டேபிள் டு டார்ச்சர் மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, கெளி பிடிக்கிற ட்ராப் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சு அந்த மிஸ்டி வந்து கையை வைக்கும்போது கொஞ்சம் வலிய கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எடுக்கிறா. ஸோ உள்ளே போகிறாங்க. ஐ திங்க் டுட்டோரியல் கொடுப்பாங்களா? ஆமாம். மூவ் த ஜாய்ஸ்டிக், ப்ரெஸ் டோர் ஓப்பன். ஓகே, கபோர்டில் இருக்காங்க கைஸ் மவுஸ் ட்ராப்பு. கொஞ்சம் தூரம் போய்கிட்டோம். அது ஓகே, அந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டுக்கு தான் கைஸ் நம்ம போகணும். ஃபைன் மவுஸ் ட்ராப். ஓகே கைஸ், இது நம்ம ஓப்பன் பண்ணால் கிடச்சிருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. இவங்க டுட்டோரியல் கொடுக்குறனால கடுப்பாகுது கைஸ். நம்மளுக்கு எதுவும் எடுக்க தெரியாத மாதிரி தான் அவங்க பண்ணுவானுங்க. ஓகே, இங்கே தூக்கி வச்சு நான் டேபிளில் வச்சு இந்த மவுஸ் ஸ்ட்ராப்பை எடுத்து இந்த பேப்பர் எடுத்து அதை தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வட்டம் ட்ருன்னு வெளியே போகிறோம். கிளாட்ஸின் ப்ளே ஆகுது. இப்போ வருத வரா வந்துட்டு. ஓகே, நியூஸ் பேப்பரில் கேட்குறான். அடிச்சிச்சு ரத்தம். யோப்பா, ஓயா என் கை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா கைஸ். ஓகே சரி, வாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமா? இப்போ நீங்கள் வேறு ஆடை புட்டுசா வடிச்சிட்டு கிடக்குறாங்க. அடுத்த லெவல் போகலாமா கைஸ்? ஆட் சால்ட் இன் மிஸ்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் ஹர் அ லெசன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்காளா, அதில் வந்து உப்பு அள்ளி கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போகலாமா? ஓகே, இதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் போல இருக்குது. நான் தான் அந்த பெஸ்ட்டு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஓகே, இப்போ உன்னோட பெஸ்ட்டு செஃப்பை நான் கொஞ்சம் கெடுத்து விடவா? சால்ட் நாங்கள் பக்கத்துலேயே இருக்குது கைஸ். காரம் டப்புன்னு அடிக்கிறோம். என்னோட லாக் பிக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. லாக் போட்டிருக்கு. லாக் பிக் யூஸ் பண்ணிட்டேன். என்னடா பண்ண முடியல. ஓகே, பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம சால்ட் எடுத்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் கொட்டிடலாமா? அடுத்து ஒரே கொட்டுறா. இப்போ நம்ம வெளியே ஓடிடுவோம். கட்சின் ப்ளே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உட்கார்றா. ஓகே, கலக்குன்னு கலக்கி குடிக்கிறா. ஓகே, இப்போ தான் வேறு லெவல். திடீர்னு இந்த கப்பு காண போயிடுச்சு. பார்த்தீங்களா? யாரும் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஓகே, அடுத்த லெவல் இப்போ நம்ம போகலாம் கைஸ். மிஸ் வித் த டிவி ஸோ தட் மிஸ்டி கெனாட் வாட்ச் ஹர் ஃபேவரட் ஹாரர் ஷோ. என்ன சொல்கிறாங்க, வந்து அந்த டிவியில் வந்து ஹாரர் ஷோ பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த ஹாரர் ஷோ. அதை நம்ம வந்து அந்த டிவி உடச்சி விட்டா நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அங்கே பக்கத்துலேயே இருக்குது கைஸ் க்ரோபார். இந்த ரூம் அந்த இதுக்கிட்ட இருக்கும் கைஸ். அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோருக்கு வந்து ரைட் சைட்லேயே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உள்ளே போயிடலாம். உங்களுக்கு போர்ஷன் கிடச்சிது, லாஃபிங் போர்ஷன். ஓகே ஓகே, இப்போ டூல் ஒரு கண்டுபிடிச்சி. ஓகே கைஸ், இந்த கேமில் வந்து இந்த ஸ்டார் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த ஸ்டார் வச்சு ஹிண்ட்டு கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டார் எடுத்து முடிச்சுன்னு நான் அதை பண்ணு இதை பண்ணு. அது எனக்கு ஏற்கனவே தெரியும்டா க்ரோபார் வச்சு அடிக்கணும்னு. ஓகே, இங்கே தான் போயிட்டுருக்கலாம். நான் இந்த பக்கமாக போகிறேன். அவ்வளோ தான் கைஸ். ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. அவ்வளோதான், க்ரோபார் இங்கே இருக்குது. ஒரு அடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி, க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா சந்தேகம் வந்துட போகுது. இந்த ஜன்னல் க்ளோஸ்லலாம் இருந்துச்சு. எவன்டா அதை இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகிறா. ஸோ அதனால நம்ம ஓடிடலாம். ரன் பிஃபோர் டீச்சர் கேச்சஸ் யூ. இந்த ஜூஸையும் எடுத்து வச்சுருக்கீங்க. பிகாஸ் இங்கே ஹைட்லேருந்து குதிக்கும் போது உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து இது பண்ணும், ஹெல்த்து கொடுக்கும். அங்கே மேலே காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஜிக்ஸாக் லைன் அந்த ஃப்ளாஷ் லைட்ஸ் சிம்பிளில் வந்து காட்டுது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஓகே, இந்த டிவி உடஞ்சிருக்கு. பார்த்துட்டு அழுவுறா. என்னோட ஆறு பார்க்க முடியாது குழந்த மாரி. Ruin Misty's dress to prevent her from going to her masquerade party. Why should she be allowed to have any fun? என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காளாம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து கிழிச்சு போட போகிறோம். கிழிச்சு போட்டுட்டா நீ எப்படி வந்து அந்த பார்ட்டிக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்டி. இந்த ட்ரெஸ் தான் போல இருக்குது பார்க்கலாம். நான் எல்லா ட்ரெஸ்லையும் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா. இப்போ நம்ம ஃபைன் தட் இப்போ நீங்கள் வேறு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கட் பண்ணுறதுனாலே நம்ம சிசரை தான்ப்பா. சிசரை வச்சு கச்ச 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 கச்சன்னு கட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சிசரை தேடணும். எனக்கே நீ ட்ராப்பு. இந்த வாரம் ஏறி இந்த வாரம் எனக்கு சத்தா எங்கே இருக்க? அந்த ஸ்டவ்வில் போட்டு சமைச்சிட்டு கிடக்குறான். அதில் ஒரு பாட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அதில் போய் அவனாச்சும் இது பண்ணுவாங்களா, சமைப்பாங்களா? மண்டைகள் இதெல்லாம் இருக்கணும் கொஞ்சமாச்சும். சிசரு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு சிசரை கைஸ், இந்த சிசரை நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் தேடி போட்டேன் கைஸ். இந்த சிசர்னு ஒன்றுமே காணும். ஸோ அதனால் நான் இந்த ரூமுக்கு வந்தேன், கிடச்சிருச்சு. ஓகே, அவள் அந்த மேலே ஏறி வந்துட்டா கைஸ். இப்போ நம்ம இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக அப்படியே கீழே இறங்கிடலாம். இது இப்போ நான் கீழே இறங்கிட்டேன். அப்புறமா தான் ஞாபகம் வருது, என் ரூமே மேலே தாண்டா இருக்குது. மண்டையில் இருக்கிற கொம்ப மறந்துட்டிய கம்பி அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ உள்ளே போய்ட்டு டப்புன்னு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருக்குங்க, இந்த இருக்குது. கட் பண்ணி புட்டு வந்துருச்சு கைஸ். இந்த டோரை சாத்தி விட்டுரும். சாத்தியாச்சு. நன்னே சாத்தி விட்டுட்டு போயிடுவோம். நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத வேலை ஒட்ட மாட்டணுமாண்ணா? இங்கே போய் குதிக்கணும் கைஸ். இந்த கிராஸில் குதிச்சா உங்களுக்கு ஹெல்த் போகுது. ஆனால் கீழே குதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் போகும் கைஸ். இங்கே உள்ளே ஒன்று ஒரு ஸ்டார் இருக்குது, அதை எடுத்துப்போம். எடுத்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணுறா. ஓகே, இது மேலே ஏறிடலாமா? இங்கேயும் ஒரு ஸ்டாரையும் ஜூஸையும் வச்சுருக்கானுங்க. எடுங்க ஸ்டாரை. ஓகே கைஸ், பார்த்துடா. இப்போ நான் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. நீ எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுப்போ, எனக்கு என்னை எப்படி டார்ச்சர் பண்ண ஸ்கூலில். ஓகே, அடுத்த லெவலில் என்ன பார்த்தீங்கன்னா ஆடை போட்டானுங்க. பிளேஸ் அ பின் ஆன் சோஃபா ஸோ தட் இட் பிரின்ஸ் மிஸ்டி அண்ட் என்ஜாய் வாட்சிங் ஹர் சஃபர். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின் இருக்குமா, அந்த பின் எடுத்து சோஃபாவில் வை, அதை குத்தும் போது பார்த்து சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க பண்ணிடலாமா? டீ எடுத்து வந்து வச்சுருக்கிறதா ஃபைன் த பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறா. அட போட்டானுங்களா டிஸ்டம் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மொபைல் கேம்லேயே டார்ச்சரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு தாங்க. எல்லா மொபைல் கேம்லேயும் எப்போதும் ஆடை போட்டு சாவடிப்பானுங்க. இதே நீங்கள் வந்து ராப்ளாக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் கேம்ஸில் ஏதாச்சும் விளாண்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு ஆடே இருக்காது. இங்கே சுற்றி இங்கே கிடச்சிச்சு கைஸ் இந்த பின்னு. இந்த டவல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மலையாக இருந்துச்சு, துரத்துறான். ஓகே, நம்ம ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. போகணும் உள்ளார போயிட்டு இங்கே தான் நின்றுட்டுருக்கா. எப்படிங்க பில் அடிச்சு விட்ருவோம். ஹூஸ் தட் ஸ்டூபிட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. நான் தான் வா 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 வாடி சீக்கிரமா வாடி வந்துட்டா. ஓடுறா. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாள். அப்போ தான் வந்து துரத்த முடியலன்னு வச்சுக்கிங்களேன், அந்த முட்டையை எடுத்து வந்து கடிப்பா, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அதனால் மண்டையில் தூக்கி போடுது. எங்கேயோ போயிடுச்சு. அங்கே கிடக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்க முட்டை அடிச்சு அடிக்கிறாப்பா. இப்போ முட்டையை ஒரு ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்லாம். சரி, ப்ரெட் ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம். அதான் விட்டு தூக்கி போட்டுட்டு கிடக்குற. உனக்கெல்லாம் அறிவில்லை. வாங்க அந்த பக்கம் போய் முடிச்சுன்னு இதை எடுத்துப்போம். நம்மளும் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். இவ்வளோ அங்கே தான் போயிட்டுருக்கா. இல்லை அந்த ஆல்மா மாதிரியே மேலே சுற்றிட்டு வரலாமா?
இல்லை இல்லை வேணாம் வேணாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பண்ணுறாட்டா வர ஆஃப் பண்ணணும்ல, இந்த வரேன் வா வா வா. நீங்கள் போயிட்டு அவன் துரத்துவா தானே? துரத்துலையா? என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? துரத்துனா ஆகணும் இப்போ. வா 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 வரட்டா. இப்போ அவன் என்ன பண்ணுறாங்களா புத்திசாலித்தனமாக மேலே, ஐ மீன் அந்த ஃப்ளோர் வழியாக மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வருவா. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி டப்புனு கீழே போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுவோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, யாராச்சும் ஸ்கேரி டீச்சர் 3D வாண்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். நான் இப்போ தான் செகண்ட் டைம் விளாட்றேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சோன்னு விளாண்டேன், ஒரு 2 லெவல்ஸ் கிட்டே விளாண்டேன். அப்புறமா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட் பண்ணிட்டேன் அந்த கேமை. பட் ஆனால் இப்போ எனக்கு அவ்வளோ பயம் இல்லை கைஸ், இவளை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. ஸோ அதனால இந்த கேம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அவள் மேலே தானே இருக்கா, மேலேயே போய்ட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுவோமே கீழே சீக்கிரமாக. அப்படியே ஆமை எப்படி போவோமோ அப்படியே போகிறான். இப்படிலாம் போனால் என்ன அது பண்ணி வருவா பெரிய அறிவாளி மாரி. ஓகே, நம்ம கீழே போயிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ கீழே போயிட்டு பார்ப்பாளா, துரத்துட்டாளா பார்த்து. ஓகே, துரத்திட்டு அவள் பின்னாடி போயிடும்னு நினைக்கிறேன். அங்கே தான் நின்றுட்டா. அப்போ ஓகே, அப்போ பின்னாடி போயிட்டு அவள் பாப்பா இந்தமாரி சாப்பிட போவோன்னு நினைக்கிறேன். சாப்பிட போவானுங்கிறேன் பாருங்கள். அந்த முன்னாடி லெவல்லே இருக்குங்க கைஸ். அந்த சோஃபாவில் போய் உட்காருவா, கொஞ்சம் குத்திடும் பின்னு. ஓகே, உட்காண்டா. ஓ ஜவன்டா, என் வீடுக்குள்ளே வந்தவன் ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. எந்த ஈவில் ஸ்பிரிட்டும் கிடையாது. நீ என்னை டார்ச்சர் பண்ணலாம் ஸ்கூலில், நான் தான்டா மியாஸே.